ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, என்னுடைய குழந்தைகள் யார் யாரோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாக்கினை கேட்க முடியும். ஏன் தெரியுமா? எனக்கு உண்மையாக இருக்கும் நபர்களுக்கு மட்டும்தானே, என்னுடைய குழந்தைகளுக்குத்தானே நான் அனைத்து நல்ல காரியங்களையும் செய்ய முடியும். என்னை நம்புவதும் என்னை எப்பொழுதுமே தேவையில்லாத வார்த்தைகளால் பேசுவதுமே வேலையாக வைத்திருக்கும் நம்பாதவர்களுக்கு நான் எதை செய்தாலுமே செய்யவில்லை என்று தானே சொல்வார்கள். அதனால் என்னை நம்பும் என்னுடைய குழந்தைகளுக்கு அவர்கள் கேட்டதை நான் கொடுக்கலாம் என்று முடிவெடுத்து விட்டேன். சரியாக 24 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி ஓடி வரும் அளவுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் நான் செய்துவிட்டேன். ஞாபகம் வைத்துக்கொள், இன்னும் 24 மணி நேரத்திற்குள் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஆனது துவங்க இருக்கிறது. வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருந்த உன்னுடைய வாயானது எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை சாய் சொன்னபடியே தந்துவிட்டார் என்று சொல்லும் அளவுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியையும் உன் மீது நான் அள்ளி தெளிக்கப் போகிறேன். எப்பொழுதுமே அழுகை, சிரிப்பில்லாத முகம், கவலையுடன் வாடிக்கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கையை நான் மிக மிக சந்தோஷமாகவும் நிம்மதிகரமாகவும் அமைத்து உன்னை 4 பேருக்கு மத்தியில் ஒரு நல்ல மனிதனாகவும் நல்ல வாழ்க்கையில் நல்ல நிலைமையிலும் நிறுத்த நான் முடிவெடுத்து விட்டேன். இனி அனைத்துமே உன் வாழ்க்கையில் படிப்படியாக நடக்கும். நான் சொல்லும் பொழுதே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். சாய் சொல்வது அனைத்துமே நம் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் எப்படி இருக்கும் அப்படி என்று. தங்கமே, நான் சொல்வது அனைத்துமே உனக்கு நடக்கத்தான் போகிறது. அதில் மாற்றமே கிடையாது. சரியாக 24 மணி நேரத்திற்குள் படிப்படியாக எல்லாம் நடக்க ஆரம்பித்து இதற்கு மேல் உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது. இதுவரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் பல சறுக்கல்களை பார்த்த உன் வாழ்க்கை இனி அனைத்துமே வெற்றியை நோக்கியே நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீ இப்பொழுதுதான் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். ஒருவன் போராடி ஜெயிக்கும் பொழுது அவன் மிக மிக போராடுவான். ஜெயித்த பிறகு அதை அப்படியே விட்டுவிடக்கூடாது. அப்பொழுதுதான் இன்னும் போராட வேண்டும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டும். புரிகிறதா? நான் சொல்வதைப்படி நீ நடந்தால் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக அமோகமான எதிர்காலங்கள் இருக்கும். நீ எந்த ஒரு நிலைமைக்கு போனாலும் எப்பொழுதுமே திமிரு, எப்பொழுதுமே அந்த வார்த்தைகளை தேவையில்லாமல் விடுவது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இப்பொழுது நீ எப்படி அமைதியான ஒரு சாந்தமான குழந்தையாக மற்றவர்களை மதித்து பொறுமையுடன் இருக்கிறாயோ அதே மாதிரிதான் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைந்த பிறகும் இருக்க வேண்டும். இது அப்பாவுடைய ஒரு வேண்டுகோள். தங்கமே, உன்னுடைய அப்பா நான் இருக்கும் வரை நீ எப்பொழுதுமே நிம்மதியாகவும் மனம் திருப்திகரமாகவும் வாழ்ந்து அனைவரிடமும் நல்ல பெயருடன் இருப்பாய். கவலை வேண்டாம். இதற்கு மேல் நான் உன் வாழ்க்கையை எந்த தொந்தரவும் தொல்லைகளையும் ஏற்படுத்த நான் விடவே மாட்டேன். நிம்மதிகரமாக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம்.